ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். முட்டை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி ரோஸ்ட் நல்லா ஸ்பைஸியாக செஞ்சு கொடுத்தா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 4-5 முட்டையை வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரிச்சிட்டு 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அந்த முட்டையை எடுத்து இந்த மசாலாவை எடுத்து அந்த முட்டையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி தடவி விட்டு எல்லா பக்கமும் தடவி விட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப காரசாரமாக ப்ளைனாக பாயில்டு எக்கு சாப்பிடாம இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இப்படியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக காரசாரமாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் போட்டு ஹீட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற எக்கை ஒன்றுன்னா அப்சைட் டவுன் போடுங்க. அதாவது இப்படி கவுத்தி போடுங்க. முதல்ல அந்த சைடு வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுனா போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அடியில் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டு எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு அகைன் ஒரு 2 மினிட்ஸ் அந்த சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான எக் ரோஸ்ட் நல்ல காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.